யோ வைகுண்டம், உன் மகனை மரியாதையா பேச சொல்லு. நானும் இங்க சீட் ஆடிக்கிட்டு இருக்கேன். என்ன ஜாட மாடியா பேச வேணான்னு சொல்லு. புரிஞ்சுதா? ஆட நீ வேற இருக்கியா? ஏல கல்யாண வீட்டுல இதெல்லாம் சம்பிரதாயம்ல, இதை போட்டு பெருசு பண்ணிட்டு இருக்க. ஆமா பிரசிடென்ட், கல்யாணம்னா சீட்டு விளையாட்டு இல்லாமலையா? இல்லை டீல்ல ஒன் கார்ல இருக்கேன். இந்த மாதிரி அடிக்காடல இது ஜோக்கர் வந்தா முடிஞ்சது. இந்த மாதிரி ஏப்பா நீ என்ன சீட்டா விளையாடுத? ஆமா சீட்டு தான் விளையாடுறேன். ஏன் உனக்கு எப்படி தெரியுது? இல்லை டாக்டர், நீ பாரு உனக்கு என்ன தெரியுதுன்ட்டு. வாவ் மாமா, ஒரு சீட் ஜெயிச்சிருவீங்க. அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கறேன். செம்ம மாமா. எப்படி போட்டுவா இந்த மௌராச? ஏப்பா வைகுண்டம், நீ நினைச்சுக்கிட்டே இரு, நான் இறக்கவே மாட்டேன். ஐயா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா உங்க மனசு தங்கம். கரெக்டான சீட்டை இறக்குறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்படியே நீ இறக்கலைனாலும் உள்ள இருந்து எனக்கு ஜோக்கர் வரும், நான் அடிப்பேன். பாக்குறியா? அதையும் பாத்துடலாம். பாரு பாரு. இல்லை நிஜமாவே அந்த சீட்டு சாதாரணமா தான் தெரியுதா? இல்ல எல்லாம் ஒரே கடை தெரியல. ஏல அது ஜோக்கர்ல கொட்டல, அதுக்கு தான் அடிச்சு வைப்போம். செல்லும். ஏய் ஓவரா ரொமான்ஸ் பண்றாருடி. நல்ல வேளை கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணோம், இல்லனா உன்னை தூக்கிட்டு போயிருப்பாரு போல இருக்கே. மைனி, கௌதம் சார் வீராக்காவை பார்க்கவே இல்லையே. பாவம், அவருக்கு தான் பெரிய மேரேஜ் டென்ஷன் இருக்கும் போல. ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும் போல. என்ன வீரா? என்னத்த மாப்பிள்ள ஊர்வலம் வச்சு என்ன பிரயோஜனம்? கடைசியில தாலி கட்ட போறது ஏன் மகன் தானே. மா ஆரம்பிச்சிட்டியா? தயவு செஞ்சு ஊர்வலத்தை வேடிக்கை பார்க்க விடுமா ப்ளீஸ். வேடிக்கை தானே? பாக்குதேன் பாக்குதேன். கண்டிப்பா இந்த கெட்டப்ல அவன் நம்மள பார்த்துட்டான். நம்ம வீட்டுக்கு போயிட்டு வேற ஒரு கெட்டப்ல தான் நாளைக்கு வரணும். என்னாச்சு? புடிச்சிட்டாங்களா வைஜெயந்தி? தெரியலையே. அவன் கிட்ட இருந்து இன்னும் போன் வரலமா? நீ போனை போட்டு கேளு, எனக்கு பயமா இருக்கு. குரு, என்னாச்சு? அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன் மேடம். கண்டுபிடிக்க முடியல, ஆனா நிச்சயம் கண்டுபிடிச்சிருவேன். இடியட். இது பல நாள் திட்டம். நான் பழிவாங்க கிடைச்சிருக்க ஒரே ஒரு சந்தர்ப்பம். இது ஒன்னால கெட்டு போச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மேடம் கண்டிப்பா நான் புடிச்சிருவேன் மேடம். அவளை கண்டுபிடிச்சிட்டு உடனே எனக்கு கால் பண்ணு. போனை வை. டேய், இப்பதான் போலீஸ் வந்து தேடிட்டு போனாங்க. இதுக்கு முன்னாடியும் போலீஸ் வந்துட்டு போனாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? என்னடா இதெல்லாம் வேண்டாம். அவ எக்கேடாவது கெட்டு போகட்டும், எல்லாத்தையும் விட்டுடுப்பா. தம்பி, நம்ம சொந்த ஊருக்கே போய் இருக்கிறத வச்சு பொழைச்சிக்கலாம்ப்பா. அப்படியே போயிட்டான்.
என்ன பண்ற? ஆளுக்கு ஒரு புல்லட். செத்தே போயிருவிய. ஐயோ, துப்பாக்கியை எங்க இருந்துடா எடுத்த? வாய முடிஞ்ச. என்ன பெத்த மகனே காட்டி கொடுக்குறீங்களா? என்ன பத்தின எல்லா தகவலும் அவங்க கிட்ட புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கீங்க. வேணாண்டா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. அத நான் முடிவு செய்யணும். போங்க, போய் அந்த கல்யாண மண்டபத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. என் பொண்டாட்டி அந்த அறிவழகனோட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அறிவை பார்த்து அவ சிரிக்கிறதும் வெக்கப்படுறதும் பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. அவ எப்படி போனா உனக்கு என்னடா? அத உன்னை அத்து விட்டுட்டால. ஆனா நான் அவளை அத்து விடலையே. விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். உடனடியா இப்ப நான் வேற கெட்டப் மாத்திட்டு கிளம்பணும். அந்த அறிவழகனுக்கு ஏன் கையால தான் சாவு. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் மூச்சு விடக்கூடாது. அப்படி விட்டீங்க என் கையால நீங்களும் செத்துருவீங்க.